வைத்த கண்ணுக்குள் போய் வைத்த கண்ணுக்குள் தெரியாத மழை பெய்யாத இது மாதிரி எருமைகளை மேக்கப் போடுறது இதுக்கு மேல நீ மேக்கப் போட்டு என்னதான் பண்ண போற சொல்லு. உனக்கு ஐயோ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, அதனால உன் கைய என் மூஞ்சில வைக்கணும். இதுல மூஞ்சி எங்க இருக்கு முதுகு எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் இதுல எங்க போய் கைய வைக்கிறது? இந்த மூஞ்சிய பத்தி உனக்கு தெரியாது, இந்த ஃபிகரை பத்தி உனக்கு தெரியாது. ஆளுநாள் தெரியுமில்ல. அக்கா கோபப்படாதக்கா, கோபப்படாத அக்கா. மூஞ்சிக்கு போடுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல. வேணா அந்த உதடு இது பாத்தீங்களா, உதடு அதுக்கு இன்னும் கொஞ்சம் சாயம் பூசலாம். அதுவும் அந்த லிப்ஸ்டிக்ங்கிறாங்கல்ல, அதை வச்சு பூச முடியாது. என்கிட்ட ஒரு ப்ரஷ் இருக்குது, அதை வச்சோன்னா கொஞ்சம் அடிக்கிறேன். அக்கா வருமாக்கா, வருமா என்னக்கா பண்றது? என்ன கொஞ்சம் லிப்ஸ்டிக் அடிக்கணும்னா கொஞ்சம் செலவாகும். அக்கா ரொம்ப செலவாகுங்க. 300 ரூபா. ஆமாக்கா அப்படிங்கிறீங்க. சரி அப்படியே கொஞ்சம் திரும்புங்க. அக்கா இது அக்கா இப்படி ஓகே. எனக்கேவா? ஆமாக்கா எனக்கே. ஆமாக்கா ரைட் ரைட். அக்கா இப்படி 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 முடியல அக்கா. அப்ப எனக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு முடியலன்னா அப்ப நான் எவ்வளவு பின்னாடி சிரமப்படுறேன்னு தெரிஞ்சுக்கா. பல்லு விளக்கிட்டு வர சில பொம்பளைங்க பல்லு விளக்காவே வராங்க. சரி சரி மேக்கப் பிடிச்சா அழகா இருக்கா? அழகா இருக்கிறக்கா. அடியே ராசாத்தி. விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன், ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம் முதல்ல வாடா, இந்த பக்கம் வாடா. யாரா? ஏன்டா அப்படி பண்ற? எதுக்குடா வந்த? யோ யோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்யா. என்ன? நான் அவங்கள காதலிக்கிறேன். ஐயோ ஏடா பெரியாடிச்சு எந்திரிச்சுனா எப்படி இருப்பாடா அது மாதிரி இருக்கிற அவளை போய் காதலிக்கிறீங்கடா, என்னடா நாயம்? ஐயோ முடியல. போகா உன்னை காதலிக்கிறானாங்க. நீ உன்னை மாப்பிள்ளை பார்க்க வரேன், பொண்ணு பார்க்க வரேன். ஆமாடா போகா. ஓ இங்கிலீஷ். ஐயோ யோ போடா போடா டே போடா. முடியல. என்ன மேக்கப் தனி நின்னு இன்னும் அழுதுட்டு இருக்க மாதிரி என்ன பாப்பு பண்றது?
யாராவது மேக்கப் போடுவான்னு பார்த்தா ஒரு பெரிய அடிச்சு வந்துச்சு. உன்னதான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயாவது வந்தியா? என்ன எதுக்கு நீ நினைச்சிட்டு இருந்த? அட பாப்பாத்தி, உன்னை என்னோட கலை திறனை வந்து இந்த ஊருக்கு நிரூபிக்கலான் இருக்கேன். அதுக்கு உன்னை வச்சு என்ன வச்சு என்ன? ஐயோ முழுசா சொல்றத கேளு. சரி சொல்லு. உன்னை வச்சு இந்த மேக்கப்லாம் போட்டு இந்த ஊருக்கு நான் தான் பெரிய மேக்கப் மேன் டெவலப் ஆக போடுறேன். இதுக்கும் மேல ஒரு அழகு தேவை. ஐயோ பாப்பு, அழகுக்கே அழகு சேர்க்கணும். இதுக்கு மேல? ஆமா. ஐயோ இதுக்கு நீ என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணணும்? முதல்ல சீலை அவுத்து போடணும். ஐயோ சொல்றத கேளு. சீலை அவுத்து போட்டு அப்படியே தொப்புள் தெரியற மாதிரி கட்டி வாங்க போற. சொல்றத முழுசா கேளாயா? இந்த இந்த பாவாடை படம் தெரியுமா, குட்டை பாவாடை, அது மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்படி அப்படி வந்தீங்கன்னு வச்சுக்க, ஊரே உன்னை பார்க்கும். அப்படியா? இன்னமும் வச்சிருக்கேன். சீ போயா, அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா உடம்புல இருக்க முடியெல்லாம் வெளியே தெரியுமே. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? வீட்டு. என்னது பீட்டா? வீட்டு வீட்டு அதெல்லாம் புரியலையா? இதான் இத இது என்ன பண்ணணும்? கால்ல பூசி வேற எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கெல்லாம் பூசி ஒரு இழுத்துன்னு வச்சுக்க, எல்லா முடியும் வந்துடும். அப்படியா? சரி, இன்னும் வேற என்னென்னலாம் செய்யணும் சொல்லு. வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். முதல்ல கீழே ஒரு வளையத்தை மாட்டோம். ஐயோ சொல்றத கேளு. கீழே வளையனா தொப்புல வளையத்தை மாட்ட சொல்றேன். அதான பார்த்தேன். அப்புறம் மேல ஒரு 2 வளையத்தை தொங்க விடுறோம். ஐயா சொல்றத கேளாயா? மேல வளையத்துங்கிறது காதுல 2 வளையத்தை தொங்க விடணுங்கிறேன். ஓகேவா? அப்புறம் நீ கட்ட விளக்க மாத்து கட்ட. ஐயோ கட்ட வச்ச செருப்பை போட்டு வந்தீன்னு வச்சுக்க, அப்படி இருக்கும். அப்படி இருக்குமா? அப்படிதான் இருக்கும். நீ வேணா நாளைக்கு என்னோட பார்லருக்கு வாங்க, நான் உனக்கு நல்லா சொல்லி தரேன். அப்படியா? அப்படியே தான். சரி நாளைக்கு நான் வரேன், பார்க்கலாம். ஓகே சரி போயிட்டு வரேன். பாய் மஞ்சனத்தை தீட்டி அந்திவண்ண பின்னல் மீது தாழை மலர் சூட்டி ஆதி முதல் அந்தம் ஆவரணம் பூட்டி அண்ணனிவள் மேலே வந்தாள்
முகம் வருது வஞ்சி பொண்ணு வாழ பொறுத்து வித்தைகளை சட்டப்படுத்து போதைய கிளப்புதடி சுவேவும் மணப்பு விரல் நுனிதான் உடல் முழுதும் படுமோ நடு சாமத்தில சாமந்திப்பூ ஆள சத்துது என் நெஞ்ச உசுப்புது நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது கட்டில் பாடம் ருசிக்குது இந்த மால மயக்கந்தான் அதிகால வரைக்குந்தான் அந்த கூட்ட கணக்குதான் சொல்லி காட்டு எனக்குதான் முதலா விதவிதமா சுகமோ நடு சாமத்தில சாமந்திப்பு ஆள சத்துது என் நெஞ்ச உசுப்புது நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது கட்டில் பாடம் ருசிக்குது என்ன மணி 6 ஆக போகுது இன்னும் இவங்க எந்திரிக்கலையா ஆஹா, இப்படி கண்டுக்காம விட்டுட்டா இவங்களுக்கு தொக்கா போயிடும் ஆனந்தி ஏ ஆனந்தி வாடி வெளிய அத்த கூப்பிட்டீங்களா ஆமாண்டி அம்மா கூப்பிட்டேன் ஆமா மணி எத்தனை ஏடி உன்னையே அறியாம அது எப்படி உனக்கு தூக்கம் வரும் இல்லத்த ஒரு 2-3 நாளா சரியா தூக்கம் இல்லையா அதான் அசந்து தூங்கிட்டேன் ஏய் குடும்ப பொண்ணுன்னா யாருன்னு தெரியுமா சேவை கூவறதுக்கு முன்னாடி எதிர்ச்சி வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு மாமனார் மாமியாருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சமையல் எல்லாம் பார்க்கணும் அவதான் குடும்ப பொம்பளை இங்க பாரு இனிமே இப்படி ஏதாவது தப்பா நடந்தது அப்புறம் நான் பொம்பளையா இருக்க மாட்டேன் புரியுதா அத்தை கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லுங்களேன் ஓஹோ பொறுமையா கையை கட்டிட்டு சொல்லட்டுமா ஏடி இப்ப என்ன நான் உன்ன சண்டையா போறேன் அத்தை இந்த வீட்டுக்கு இப்பதான் நான் புதுசா வந்திருக்கேன் எனக்கு என்ன தெரியும் நான் போக போக எல்லாம் கத்துக்கிறேன் வித்தால களி விறகெடுக்க போனாலா கட்டால முன்னு கொத்தோட ஏறிச்சாமா புருஷனை மட்டும் கணக்கு போட தெரியுது ஒன்னும் தெரியலையா ஏடி அப்படியே மாமியாட்ட மல்லு கட்ட வந்துட்டேன் இப்ப நான் என்ன கேட்டேன் வீட்டுல இருக்க வேலையை ஒன்னாவது உனக்கு செய்ய தெரியுதா வாயை மூடிட்டு உள்ள போடி மூஞ்ச பாரு சனிய சனிய வந்தது வராதமா அந்த பொண்ணை இந்த பாடுபடுத்துற கொஞ்சம் பொறுமையா தான் சொல்ல என்னையா என்ன பொறுமை என்ன மருமகளுக்கு சப்போர்ட்டா விட்டா அவளை அப்படியே பெட்ல படுக்க வச்சு விசிறி விட்டுட்டு வீட்டுல இருக்க வேலையில என்ன செய்யணும் சொல்ல போல இருக்குது ஏன் மருமா வராதுக்கு முன்னாடி நீ தானே செஞ்ச அந்த மாதிரி நினைச்சுக்கோ இங்க பாருங்க யார் யார எந்த இடத்துல வைக்கணும்னு இந்த ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும் நீங்க தலையிடாதீங்க அம்மா நீங்க பேசினதான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஏமா வந்தது வராதம்மா இந்த பொண்ணை இப்படி திட்டுறீங்க ஏண்டா பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா நினைச்சேன் தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்துட்டேன் மூஞ்சில இருக்க குங்குமம் கூட கலைய அதனால சொக்கு பொடி போட்டு வச்சுட்டாலே என்னடா அவ சப்போர்ட்ல அப்படியே எதிரியா மூஞ்ச பாரு அத்த பாத்ரூம்ல வாட்டர் ஹீட்டர் இருக்கா நான் குளிக்கணும் என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்க வேண்டியதுதான் சரி சரி இங்க பாரு 2வது மாதிரில ஹீட் இருக்குது போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா படுத்து தூங்குமா இங்க பாரு நீ வேலைக்கு சாப்பிடணும் உடம்பு இழைச்சிடக்கூடாது இல்லம்மா அத்த டிஃபன்ல ரெடியா ஓ இருக்குல்ல ரெடியா இருக்கல அந்த மூதவி பண்ண சொல்லி இருக்கிறேன் நீ வந்து சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்காரோட இங்க வெளியே போனா நீ போமா சரிங்க அத்த சரிடா பாத்து போ நீங்க பாருடி 2 மருமையும் ஒரே மாதிரி நடத்து இங்க பார் எனக்கு என்ன எப்படி யார எங்க எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் வாய மூடிட்டு இந்த புருஷங்களுக்கெல்லாம் யாருக்கு மரியாதை
மடிப்ப பாடுற டே. ஏங்க இது அவங்க வீடு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தெரியும் இது அவங்க வீடு தான். இப்ப பாரு. என்ன ஆனந்தி அப்படி பாக்குற? என்னடா நம்ம அவ்வளவு கேவலப்பட்டு அனுப்புனோமே, மறுபடியும் வந்துட்டானேன்னு பாக்குறியா? இந்த மருது பாண்டி எங்க வந்தாலும் அங்க ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். நீ எதுக்காக இங்க வந்த? உன் வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிட்டு போலான்னு வந்தேன். இந்த பார், மரியாதையா வெளியே போயிடு, இல்ல என் புருஷன்கிட்டயும் மாமியார்கிட்டயும் நான் சொல்லுவேன். புருஷோட சொல்றியா? போ 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 போ. போய் சொல்லு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு. நீ சொன்னா அவங்க காதுல கூட போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுல உன்னோட எங்க முதலாளி பொண்ணு சுகந்திக்கு தான் பவர் அதிகம். இந்த பார், யாருக்கு பவர் அதிகமா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நல்லா இருக்கியா? ஆமா, என்ன ஏய், என்னடி வந்த விருந்தாளி இப்படி நிக்க வச்சுட்டு இருக்க? சேர் போட்டு உட்கார வச்சு ஏதாவது காஃபி கொடுக்கலாம்ல? போய் காஃபி போடுவா போ. பரவாயில்ல விடுங்க, அவங்க ஏதோ வேலையா இருந்தாங்க, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணோம். என்ன மாதிரி எப்ப பாரு பூஜை விரதம் இதேதான். இந்த சனியனுக்கு வேற விட்டா எதுவுமே தெரியாது. போயிட்டாள அவ. சீக்கிரம் கொண்டு வாடி காஃபிய. ஏய், முதல்ல சேர கொண்டு வா. எவ்வளவு நேரம் இருந்திருக்கிறது? குளுக்கும் மீனுக்கும் அப்பப்பா. என்னதான் பண்ற பாத்தியா சனியனே? ஏண்டி அறிவிட்ட மூதாவி, ஒரு காஃபி ஒழுங்கா கொண்டு வர தெரியல, இப்படியே பண்றது? நான் சரியா எடுத்துட்டு வந்தேன். கால் தடுக்கி என்ன வெங்காயம் தடுக்குச்சு? கண்ணை முன்னாடி வச்சு பின்னாடி வச்சு எதை சொன்னாலும் நொட்டு சொல்லாத. உன்ன அழகாச்சு சனியா உன்னும். ஏய் போடி, போய் சாப்பாட்டையாவது ரெடி பண்ணு போ. பாப்பா மருந்து கால நீட்டுறதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? ஏன் அவளை இப்படி சித்திரவதை பண்ற? பாவம் அந்த பொண்ணு. இங்க பாருங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு காஃபிய ஒழுங்கா கொண்டு வர தெரியுது அவளுக்கு? மேலே கொட்டிருப்பா இந்நேரம். எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருமாறுது. சாப்பாடு ஆயிடும், சாப்பிட்டு கிளம்பிடுவியா? ஆனந்தி வந்தோன்னே அவளும் கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவியா? இல்லங்க பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சுகந்தி வந்ததா நான் கேட்டதா சொல்லுங்க, நான் வரேன். பாவாண்டி அந்த பொண்ணு இப்படி பாடுபடுத்துற. இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், புரியுதா? சும்மா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் சாப்பாட்டுக்கு சரி வா போலாம். குடிக்க மாட்டானா? அப்படியே எடுத்து நீ போப்பா. ஐயோ உன மறந்துட்டா டேய். அங்க பாரு டேய், குடிக்கிறேன்னு எடுத்துக்கிறா டேய். ஏன்டா ஏடா டேய், நான் பொருள்லாம் அங்க வச்சு வந்துட்டேன், அப்படியே விட்டு வந்துட்டேன். ஆமா டேய், வா அதை எடுத்துவாங்களே. சரி வா டேய். இங்க பாரு எரு மாடான படுத்துக்கிறான் பாரு. மாமால குடிச்சு போடா. எல்லாத்தையும் குடிச்சு விட்டாடா டேய். என்னடா நம்ம குடியா நான் இதா பாறோம். இருந்த காசுல
குணமாயிட்டா அவ்வளவுதான்டா. என்னடா பண்றது அம்மா ஒண்ணும் இல்லாம வேண்டுமே. அப்படிலாம் தெரியும் நினைச்சு தான்டா நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஓ நீ தாண்டா உயிர் நன்மை. குர்ரா குர்ரா நான் போய் சொல்றேன்டா. என்னப்பாடா எனக்கு எங்கடா சரக்கு? ஏன்னா நீ கொஞ்சம் குடிச்சீங்க தலை முடியாம நிக்கிற. உனக்கு சரக்கு. அவன் படுத்து கிடக்குறான். தூக்கம் வந்துருச்சான். தூங்குறான். தூக்கம் வந்துருச்சான். அப்ப எழுப்பிட வேண்டியதானே? ஐயோ கரும என்னடா ஒழுவுதுங்க சல்லு சல்லா எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? பாக்கா பாக்கா சும்மா தூக்குது. என்ன அடிச்சே முடியாது. விளையாட யாருதுமா ரொம்ப என்ன சீலத்தான் கட்டு வருவா. நீங்க என்ன இப்படி வந்துக்கிறவா? அதுவா அதுக்கு காரணம் இந்த தங்கம் தரா தரா தரா. அவன் என்ன பண்ணான்? இதனால நான் இப்படி மோடங்கில மாறேன். அவனும் கேளாத்தான் தான். ஏய் சுரேஷா இங்க வர்ற உனக்கு உலகு உலகு இங்க வர்ற இங்க வர லிப்ட் ஆயிட்டா லிப்ட் ஆயிட்டா லெஃப்ட் ஆக லெஃப்ட் ஆக. அது லிப்டாக் இல்ல லிப்ஸ்டிக். ஓ இங்க வா. ஏன்னா அது அருவமனை வச்சுக்கிறா. ஏய் ஏய் அது ஐப்ராடா ஐப்ரா. ஐல ப்ரோல ஆனா ஐவா அது ஒண்ணு இல்லடா. அவனா சேவ் பண்ணும்ல. ஆமா இதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறாடா. ஓ இவங்களும் போறான் சலூன் கடைக்கு. ஆமா இங்க போய் சேவிங் பண்ணிக்கிறாங்க. பாரு சேவிங் பண்ணிக்கிறாங்க போய் இங்க. ஐப்ரோலே ஐப்ரோலே. ஓ இது ஐப்ரோல. ஆமா இங்க வர மூதி மூதியா. கம்பள வர மூதி போடுடா. அவனுக்கு தெரியும். மூகுதி இல்லடா மூகுதி. ஏன்டா ஆர்டர் பண்ணல? இல்ல நீ தான் சொல்லுவியா? அவளுக்கு நான் தான் மேக்கப் போட்டது. தப்பு பேச வராது. ஓ சரி சரி சரி. அப்படி இடிச்சிட்டே இல்ல கொஞ்ச நேரம். யா சாரி டார்லிங் கொஞ்சம் தள்ளி போயிடு. ஏன் ஏறி வைத்து தான போற நீ? ஏன் பிடிக்கிற? ஏறி வைத்து தான போறா? தென் இப்படி போட்டு வந்துக்கிறியா? எத்தனை நாள் தான் அந்த கண்டைங்க சேலை கட்டிட்டே ஏறி வேலை பார்க்கறது? கொஞ்சம் மாடலிங்கா இப்படிலாம் போனா சூப்பரா இருக்கும்ல. ஏய் மாடனா மாடனா. டைட்டா போட்டு போனா நல்லா இருக்கும். எப்ப கிளியுதுன்னு தெரியல. கிழிஞ்சாலும் நானே துண்டு கட்டிக்குவேன். துண்டு தானே கட்டுற. அங்க போய் அவுத்து கட்டுறது. அவன் கட்டல நான் கட்டி விடுவேன்டா. டேய் நானு மேலே துண்டு கட்டிக்குவேனே. நீ அவுத்துட்டு கட்டி இங்க பாத்து மாட்டே. அப்படியே எட்டி உதச்சனா. அப்படியே கொஞ்சம் காத்து தான் இல்ல. போராடுவோம் போராடுவோம். என்னத்தடா போராடுற? பொம்பளைங்க சுதந்திரத்துக்காக போராடுவோம். நீ போராடி கிழிச்சது நீ போதும். முதல்ல தெளிவா இல்லடா. போராடுவோம். ஏன்னா போராடி போராடுறதுனா சேலை கட்டி வந்து இப்படி வர வச்சுட்டா. சுதந்திரத்துக்காக போராடுவோம். என்னடா ஒரு சுதந்திரம்? அப்படி சுதந்திரம் போராடுவோம். ஐயோ ஏன்னா அவன் மனதான் சுதந்திரமா? போராடுவோம். ஏன்னா பொம்பளை சுதந்திரம் கேள்விப்படுறதுன்னா அம்மன் சுதந்திரமா இருக்குது கொண்டா. போராடுவோம். ஐயோ இவன் தானே தாங்க போடுறான். போலாம் ஐயோ என்ன இங்க ஒரு மலையில சாச்சி வச்சிருக்கீங்க. தூங்குறானயா? கையாட நைட்டு முடிக்கு வேலை. வேலையா? ஆமா. என்ன வேலை செஞ்சு நைட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்படி என்ன வேலை செஞ்சானே? நைட்டு தூங்கிட்டு இருந்தா அத்தானுக்கு வேலையா? நீ வேலை சேரும்போது அப்படியே சொல்லி சேர்ந்தான். இந்த மாதிரி இதே தான் பொழப்பாகுது. ஐயோ ஏய் பாப்பு நான் சொன்ன மாதிரியே கட்ட வச்ச சரி போட்டியா? ஐயோ ஓட்டு வந்தையா? நடக்க முடியல. சரி நிக்க முடியுது ஆனா நடக்க முடியல. எங்க நட பாப்போம். ஏய் 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 நான் சொல்ற மாதிரி நடக்கணும். ஓகே அப்படியே திரும்ப. அப்படி 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 அப்படி. சிக்கு புக்கு
நாங்க 4 நாள் டூரா போறோம். டேய் செல்வா, என்னடா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கற? சுகந்தி யாரு? பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. அவளுக்கு இந்த வீட்ல எந்த குறையும் வரக்கூடாது. அவங்க அப்பா கிட்ட நாம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த சாவி பிடிச்சுக்கோ, செலவுக்கு போன குடி குடி. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி கூட வந்து சேருங்க, பரவாயில்ல. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. என்ன 3 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து ராஜேஸ்வரி, இன்னைக்கு சுமங்கலி பூஜை இல்ல, அதனால அப்படியே செல்லிய கோயில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. ஏங்க, செல்வாவும் சுகந்தியும் வெளியே கிளம்பிட்டாங்க. நானும் இப்ப மில்லுக்கு போறேன். அப்புறம் வீட்டை யார் பாத்துக்கிறது? கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்க 2 பேரும் எங்கேயும் போனதில்ல. அதான் இன்னைக்காவது வெளியே போலான்னு. ஆமாடா, உன் பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு பாரு. அப்படியே அவளை வெளியே நீ கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாலும் ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசுறேன்னா எப்படி பேசுறேன்? என்னடா உன் பொண்டாட்டி என்னமோ நான் இப்படி பேசுறேங்க? என்ன பார்த்தா பைத்தியமா இருக்குதா? அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன எதுவும் இல்ல? வேணாடி அம்மா, வேணாம். நான் வாயே திறக்கல. ஏன்னா உன் புருஷன் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் ஏதாவது பேசினா உன் புருஷனுக்கு கோவம் என்ன அடிச்சுட்டா என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் எங்கேயாவது போய் தொலைங்க. ஒரு நாள் என்ன 4 நாள் கழிச்சு வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். என்னமோ பண்ணி தொலைங்க. டேய், இவ எப்பவுமே இப்படிதான். வாங்கடா போலாம். ஆமா ஆமா. அடடடடட. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேங்க. நீங்க மாப்பிள்ளை சம்மந்தியெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்லையே. வந்தவனே என் மக எப்படி இருக்கான்னு கேட்காம மாப்பிள்ளை சம்மந்தி நானுன்ட்டு நல்லா விசாரிக்கிறீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா தானே என் மகன் நல்லா இருக்க முடியும். அதுக்காக தானே எங்க மகளை உங்க பையனை கட்டி கொடுத்துருக்குறேன். அவளுக்கு என்ன குறைச்சல்? நல்லா திண்டு கொழுக்கட்டையா தான் இருக்கா. கூப்பிடுறேன். ஆனந்தி இருக்கிறா, கூப்பிடுங்க. ஆனந்தி, ஏ ஆனந்தி, செவிட்டு முண்டனே. அப்பா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதாம்மா வந்தேன். நான் நல்லா இருக்கிறேன். இந்தாம்மா, இதில் உனக்கு பிடிச்ச பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ சாப்பிட்டு மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் கொடுமா. வாங்க சம்பந்தி, எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? நான் சௌக்கியம் தான் சம்பந்தி. அப்ப இப்போதான் உங்களுக்கு வர இடம் தெரிஞ்சுதா? இல்லைங்க, கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு, அதனால வர முடியல. சரி, நான் இப்போ வரட்டுங்களா? என்ன மாமா, வந்தது உடனே கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போலாம்ல? இல்லை மாப்பிள்ள, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. ஏங்க, நீங்க எப்போ வந்தீங்க? ஆமா, அப்பா போயிட்டாரா? ஒரு காஃபி கூட குடிக்காம போயிட்டாரு. ஏமா, விவரம் புரியாத பொண்ணா இருக்கிற, வீடு தேடி வந்தவங்களுக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க முடியல? இல்ல மாமா, உள்ள சமையல் வேலை நிறைய இருந்ததா, அதுதான். ஏன் சுகந்தி போட்டு கொடுக்க சொல்றது? அவங்க காலையில வெளியே போனாங்க, இன்னும் வரல. என்னம்மா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? பண்றது ஏண்டாப்பா, என்ன ஏன் என்ன உள்ள தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விட்டானுங்கண்ணா. ஸோ சாமி, தூக்கமே தான் போட்டா பொண்ணையும். ஏன் வாங்க தானே கொஞ்சம் வேலை பார்க்கறது. பார்க்கலானே என்னத்தை பார்க்கலாம்? வேலைய என்ன உள்ள போனது வெளியே போட்டுக்கிறா? எங்க நாள் அவன் ஆளையே காணோம். அதுவாயா? எங்க மாமா ஊர்ல திருவிழா, அத பார்க்கலாம்னு போயிருந்தேன்.
எதை பார்க்கலான்னு? திருவிழாவை. திருவிழா? மாமலாம் எங்க ஊர்ல திருவிழா கிடையாதா? இங்கே இருக்கிறது. ஐயோ, எங்க மாமா ஒரு பொண்ணு, எங்க மாமா கார் பொம்மை, விளையாட்டு ஜாமானம், அப்புறம் அந்த ராட்டந்தல உட்காரப்பாரு, அப்புறம் பானிபூரி, முறுக்கு, அப்பளம், சொய்யா. என்னையா? முறுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரியா? சொய்யா நீயா? சொய்யா உங்க மாமா வச்சிருக்கு. அப்புறம் எங்க மாமா வேற என்னதான் கொடுத்தா உங்க மாமா? அவ்வளவுதானா? இன்னொன்னு கொடுத்தாரு. என்ன கொடுத்தான்? சப்ப கொடுத்தாரு. சப்ப கொடுக்குற மாமனாவன்? எப்படிதான் கொடுத்தாவன்? ஐயோ, ஏன் கேக்குற? சூப்பர் சப்பையை கொடுத்தாரு. அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? சப்ப என்ன ஒரு 20 22 இருக்கும். 22 வயசுல அந்த மாதிரி வேலை பண்றானா? அவன் செத்த பணமா தான் இருப்பான். ஒண்ணுக்குமே வேலை மாமா தான் இருப்பான். யோ, உங்க ஊர்ல நோம்பினா ஆட்டோட சப்பையை சப்ப கொடுக்க மாட்டாங்க. சோ ஆட்டு சப்பிட்டா கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. எனக்கு ஆட்டு சப்பிதான் சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். நான் மாமாக்காரன் தப்பா நினைச்சுக்கிட்டேன். சரி விடு விடு, கோச்சிக்க அதுக்கு என்ன. ஏப்பா கோதண்டம், இன்னி எங்க தான் நீ பின்னாடி நோண்டிட்டு இருக்கிறவன்? நீ கையில என்ன வச்சுக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. பின்னாடி கையிட்டு இருக்கிறியா? இல்லை, நான் பசிக்கிட்டு போய் பச்சை வேணும் தரேன். பச்சி பச்சி சரி போய் வாங்கி தின்னுட்டு வா போ. போய் வாங்கிட்டு விட்டோம். ஏமா பாப்பு, ஏரியாலாம் எப்படி தான் போகுது? நல்லா போதா வருதா? 100 நாள்